மட்டும் இத்தனை மாடு பிடிங்கன்னு சொல்கிறீங்க. நான் 20 மாடு பிடிங்க 30 மாடு பிடிங்கிட்டு காளையை மட்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் சிறந்த மாடுன்னு சொல்கிறீங்க? யார் என்ன சட்டம் வேண்டாலும் போடட்டும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் அனைத்து இடத்துலையுமே ஜல்லிக்கட்டு. சேலத்தில் ஒரு மாணவன் ட்ரெயினில் ஏறி கரண்டில் அடிபட்டு செத்தான். ஒரு நடிகருக்குள்ள அக்கறை கூட ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறவனுக்கு அக்கறை இல்லையா? 1000 மணியை உருவாக்கியிருக்கேன். இதில் 200 வீரர்கள் இன்னைக்கு சிறந்த வீரர்களை உண்டாக்கியிருக்கேன். அன்றைக்கி 1000 வீரர்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் சொல்லி கவர்மெண்ட்டில் ஒரு அரசாணை வாங்கி பயிற்சி மையத்தை ஆரம்பித்தது முதல் முறையாக நான் தான். ஒவ்வொரு மாடு குத்தி இருக்குன்னு தெரியுமா? அதான் என்னுடைய கோல்டு மெடல். ஒவ்வொரு குத்து 2018 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை சொல்கிறேன். ஜல்லிக்கட்டு அழிஞ்சாலும் என்னுடைய குத்து அழியாது. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாவரத்தில் 3க்கு 3 சிறந்த வீரர் வாங்கியிருக்கேன். இதில் ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா? இப்போ ஏதாவது பரிசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருப்பாங்களா? இல்லை வேறு ஏதாவது இதில் முறைகேடுகள் ஏதாவது நடக்குதா? 1 இல்லை 2 இல்லை, நிறையாவே சொல்லிகிட்டே போகலாம். இந்த இப்போ காரு பைக்கெலாம் போடுறாங்களே, மானத்துக்கு வீரத்துக்கு தான் விளாட்றோம். இவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு இல்லை. நீ லட்ச கோடி ரூபா கொடுத்தாலும் உலகத்தில் ஆகச்சிறந்த விளையாட்டு கர்ண தப்புன மரண விளையாட்டு. உலகத்திலே எந்த விளையாட்டில் ஒப்பிடக்கூடிய முடியாது. எங்கள் விளையாட்டில் எவனும் ஒப்பிடக்கூட முடியாது. அதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த விளையாட்டில் நீ எவ்வளோ தான் இது கொடுத்தாலும் எங்களுக்கு இணை ஆகாது. உயிருக்கு சம்மந்தப்பட்ட விளையாட்டு. அந்த விளையாட்டில் சும்மா வந்துக்கிட்டு ஒரு காரை தரேன் இதை தரேன்னு இந்த கார் அரசியலே எங்களுக்கு வேணான்றோம். இந்த விளையாட்டில் எந்த ஒரு வீரனும் காரு கொடு பைக்கு கொடு நான் விளையாடுறேன்னு சொல்லவே இல்லை. ஏய் சின்னோண்டு ஒரு துண்டு கொடுன்னு தான் கேட்குறான். ஒரு துண்டுக்கே உயிரை விடுறவங்க இந்த கார் என்ன எம்மா சமா 600 வீரர்கள் பங்கேற்கக்கூடிய வீரர்களில் 700 காளை உரிமையாளர்கள் வருது. அதில் 700 வீரர்கள் பங்கேற்கிறோம், 800 வீரர்கள். அதில் எந்த வீரர்களுமே எதிர்கொள்ளாத சிறந்த மாடாயிருது. ஒரு விளையாட்டு போட்டினா என்ன இருக்குது? எல்லா கபடி டீமாக இருந்தால் எல்லா டீம்லேயும் ஜெயிச்ச டீம் தான் சிறந்த ப்ரைஸு. அதில் எல்லா டீமும் ரவுண்டில் ஜெயிச்சாதான். ஒரு மாடை முன்னறிப்பே விடாமல் அதை முதல் ப்ரைஸ்ன்னு அறிவிக்கிறாங்கள, அது எவ்வளோ பெரிய தவறானது. கிரிக்கெட் டீமாக இருந்தால் அனைத்து டீமில் ஜெயிச்சா தானே அது முதல் ப்ரைஸு. சரி, அனைத்து வீரர்களை எதிர்கொண்டால் தானே அது சிறந்த மாடு. வீரர்களை மட்டும் இத்தனை மாடு பிடிங்கன்னு சொல்கிறீங்க. நான் 20 மாடு பிடிங்க 30 மாடு பிடிங்கிட்டு காளையை மட்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் சிறந்த மாடுன்னு சொல்கிறீங்க? சரி, அந்த காளையை சிறந்த மாடுன்னு அறிவிக்க போகிறேன். இந்த மாடு காரியா முதல்ல முன்னறிவிப்பை விடுங்க. எல்லா வீரர்களும் ஆயத்தமாக இருப்போம்ல. 7 பேஜ் விடுறீங்கன்னா 7 பேஜுக்கு ஒவ்வொருத்தையும் 3 மாடு 2 மாடு பிடிக்கிறேன். எல்லா பேஜில் மாடு பிடிச்சவனை பூரா ஒரே பேஜாக இறக்கி விடு. அந்த சிறந்த மாடை அவுத்துட்டு முதல் ரவுண்டு விட்டால் 2ஆம் ரவுண்டு அந்த எல்லா பேஜில் வர்றவன்ட்ட அந்த வீரர்கள்ட்ட எதிர்கொள்ள விடு. முறைகேடுன்றது 2021 என்னுடைய நண்பன் அரட்டாப்பட்டி கருப்பணன் அரசு விதிக்கு உள்பட்டு என்ன அன்றைக்கி அரசு சட்டங்கள் போட்டிருக்கோ அதுக்கு அரசுக்கு விதிக்கு உள்பட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து கொரோனா டெஸ்ட்லேருந்து ஊருடைய அனுமதி அட்டை வாங்கி கலெக்டர் உறுதிமொழி என்ன வாங்குறாரு? எந்த ஒரு மாடுபிடி வீரனும் முறையாக இருக்கணும், அரசு விதிக்கு உள்பட்டு தான் நடக்குன்னு சொல்லி உறுதிமொழி வாங்குறாரு. அப்படி உறுதிமொழி வாங்கின வீரன் அரட்டாப்பட்டி கருப்பணன் மாடு பிடிச்சி அந்த ஊரில் முதல் ப்ரைஸ் வாங்க வந்தவர் முதல் ப்ரைஸை வின் பண்ணுறான். அதில் ஹரிகிருஷ்ணன் சொல்லி ஒரு பையன் விராட்டிபத்துக்கார பையன், அவன் ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு நிற்கிறான். அதில் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை ஆள் மாறாட்டம் பண்ணி உள்ளே வந்துடுறான். அப்போ அவன் என்ன செஞ்சுறாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து ஏய் இது முகம் வேறு மாதிரி இருக்குது, இந்த நபர் ஆள் மாறாட்டம் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அவனை அப்பயே வெளியேற்றிருக்கணும். அவனை எல்லா மாடையும் பிடிக்க விட்டுட்டு இவரை எல்லா மாடையும் பிடிக்க விட்டுட்டு எப்படி களத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் குறுக்க ப்ரைஸை வாங்கின கதை. இப்போ நீங்கள் அதெல்லாம் எதிர்த்து போராடுறீங்களே, அப்போ இதனால் உங்களுக்கு பின் விளைவுகள் எதுவும் இருக்காதா? போட்டியிலேருந்து உங்களை விலக்கி வைப்பது அப்படிலாம் நிறையா இருக்குது. என்னுடைய வாசிக்கிற பேர் கூட ஜல்லிக்கட்டில் மாடு வருது, அந்த மாதிரி மதுரை முடக்காத்தான் மணி மாடுப்பா அப்படின்ற வார்த்தையை கூட அவுத்து விடுப்பா பேரை சொல்லாதப்பான்னு சொல்லி பின்னால் வேறு மாடு வருதா அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறையா இருக்குது. அப்படி ஆட்கள்லாம் இப்போ அடையாளம் வந்துருச்சு. இன்றைக்கி மீடியா உலகம் அவரெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து அவரை கீழே இறக்கிறதுக்கான வழியை கோர்ட்டுக்கு ஓடுவோம், பல்வேறுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அவர் மக்களுக்கான அம்பலப்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா மீடியா இன்றைக்கி உலகம். முதல்லாம் ஆரம்ப காலத்தில் 1 2 அநியாயம் நிறையா நடந்துச்சு. இன்றைக்கி மீடியா வந்தோடனே எல்லாமே
காட்டி கொடுத்துருச்சு. உலகத்துக்கே தெரியும் ஜல்லிக்கட்டு கொஞ்ச நாள் நடக்காம இருந்துச்சு. அப்புறம் நம்ம போராடி இப்போ வந்து திருப்பி ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. இப்போ திருப்பி அவங்க வந்து இது மாதிரி நடக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பத்தி என்ன? நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒரு பேக்காலம். அது ஒரு பேக்காலத்தில் தடையை போட்டான், பல்வேறுடைய விதியை போட்டால், நம்மளுடைய சட்டத்திட்டத்தை போட்டு குறவழியை நெருக்கினான். மாணவர்கள் வந்து 2018 போட்ட போர்டில் அடித்து அடியிலே ஓடிட்டான். கிளம்பு, இன்னிலாம் படமே ஓடாது. அதுவும் டோட்டல் மீடியா ஜல்லிக்கட்டு பக்கம் இருக்குது. ஜல்லிக்கட்டு தோக்கவே தோக்காது. இனி என்ன பீட்டான்னா, எவ்வளோ பெரிய நாட்டுக்காரன் வந்தாலும் இங்கே வந்தாலும் ஜல்லிக்கட்டு அழிக்க முடியாது. ஜல்லிக்கட்டு நடந்தே தீரும். யார் என்ன சட்டம் வேணாலும் போடட்டும். தமிழ்நாட்டில் தென் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் அனைத்து இடத்துலையுமே ஜல்லிக்கட்டு நடத்தும். உங்களுக்கு முத ஜல்லிக்கட்டு இனிமேல் நடக்காது அப்படின்ற செய்தி வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு? தடை ஆயிடுச்சு, பூரா பேர் சந்தைக்கு ஏற்றுறான். நான் அப்போ தான் மாடே வாங்குறேன். எனக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு நடந்துடும், நீ ஏன்டா உன்னுடைய காளையை. அப்போ அந்த காளையை கொண்டு வந்து 19,000 என்னுடைய பாய்மொழியை வாங்கிட்டு வந்து வீட்டில் இறக்கி திருப்பி ஜல்லிக்கட்டு தடைக்கு அப்புறம் நம்ம போராடி நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் பல்வேறு ஜல்லிக்கட்டில் அவுத்துருக்கோம். மனிதனுக்கு இன்றைக்கி தோல்வின்னா நாளைக்கு வெற்றிங்க. ஒரு நாள் நம்ம தோற்றோம், தடையை போட்டேன், இன்னிலாம் தடைக்கான வேலையே கிடையாது. என்ன பீட்டாக்கு அடுத்ததை சொல்லுங்கள், வேறு எதுக்கு போவோம். மாணவர்களை வந்து அடிக்கிற அடியில் பூரா துவச்சி பீட்டான்னா எதுவுமே இல்லை. மீடியாவிலேருந்து மாணவர்கள்லேருந்து இன்றைக்கி மாணவர்கள் போராடி கொடுத்த வெற்றி தான். கேவலமாக நன்றி கெட்ட உலகம் இந்த ஊர், ரொம்ப கேவலமான. ஒவ்வொரு மாணவனும் உயிரிழந்திருக்கான். சேலத்தில் ஒரு மாணவன் ட்ரெயினில்